முதலிலே ஒரு செய்தி. இந்த உலகத்தை ரெண்டாக பிரிப்பார்கள். உயிருள்ள உலகு, உயிரற்ற உலகு என்று ரெண்டாக பிரிப்பார்கள். அந்த ரெண்டுக்குள்ளே உயிருள்ள உலகு என்பது, அந்த உயிருள்ள ஜீவன்களுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஏதோ வகையிலே அதற்கு அறிவு இருக்கும். அப்படி அறிவுள்ள ஜீவன்களை உயிருள்ள ஜீவன்கள் என்று பிரித்தார்கள். அந்த உயிருள்ள ஜீவன்களை 6 வகையாக பிரித்தார்கள். அறிவை வைத்து 6 வகையாக பிரித்தார்கள். ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இதிலே மனிதர்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு பெரிய தகுதி 6 அறிவு என்கின்ற தகுதி. இந்த 6 அறிவுள்ள மனிதன், அவனுக்கு என்னவென்றால், அறிவு எப்படி உயிர்களுக்கு வருகிறது என்றால், ஒவ்வொரு அறிவை அறிய ஒவ்வொரு புலனை கடவுள் உடம்பிலே பொருத்தி இருக்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5ஆலேயும் 5 அறிவு வரும். கண்ணாலே காணுகிற அறிவு, கேட்கிற அறிவு, நுகர்கிற அறிவு என்று ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு அறிவு. அப்போ 5 உறுப்புகள், அறிகிற கருவிகள் 5 உடம்பிலே இருக்கிறது. ஆகவே 5 அறிவு வர வேண்டும். விலங்குகளுக்கு, பசுவுக்கு 5 அறிவு. நான் கேட்கிறேன், பசுவுக்கு 5 அறிவு போல மனிதனுக்கும் உடம்பிலே அறிவு கருவி 5 தானே இருக்கிறது, மெய்வாய் கண்மூக்கு செவி. அப்படியானால் மனிதனுக்கும் 5 அறிவு தானே இருக்க வேண்டும். பசுவுக்கும் அதே மெய்வாய் கண்மூக்கு செவி இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. ஆகவே நானும் பசுவும் ஒன்றாக முடியுமா என்று ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்விக்கு நம் பெரியவர்கள் பதில் சொன்னார்கள். 5 அறிவு கருவிகளாலே 5 அறிவு வருவதுதான் உடம்பிலே வெளிப்படையாக தெரிகிற வரையறை. ஆனால் நமக்குள்ளே தூளமாக தெரிகிற இந்த உறுப்புகளை தவிர சூக்குமமான ஒரு உறுப்பு உண்டு என்றார்கள். அதற்கு மனம் என்று பெயர். அந்த உறுப்புக்கு, இப்போ கண் என்றால் இந்த தெரிவது போல, காதென்றால் தெரிவது போல, இந்த மனம் என்ற உறுப்புக்கு ஒரு உறுப்பு இது என்று தெரியாது. அதை சூக்கும உறுப்பு என்பார்கள். ஆனால் அந்த சூக்கும உறுப்பு என்று ஒன்று இருக்கிறது என்கிறார்கள். அது எங்கே இருக்கிறது என்று பற்றியும் தத்துவக்காரர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆராய்ந்து சொன்ன பதில், நம் இதயம் சார்ந்த பகுதியிலே அப்படி ஒரு உறுப்பு இயங்குகிறது. வடிவம் இல்லாத ஒரு உறுப்பு. அது எப்படி தெரியும்? மனதில் எங்கே உறுப்பு, இங்கே தான் மனம் இருக்கிறது எப்படி தெரியும் என்று கேட்டால், யாருக்குமே ஒரு இன்பமோ துன்பமோ அதிகமான தாக்குதல் வருகிற பொழுது எல்லாருக்கும் நமக்கு இந்த இடத்திலே ஏதோ செய்வது போன்ற ஒரு உணர்ச்சி இருக்கிறது. அது தவிரவும் பேசுகிற பொழுது, அது இலங்கையாகட்டும், இந்தியாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், துக்கப்படுகிறவன் எனக்கு மனமே சரியில்லை என்று இங்கே தான் தடவுகிறான். எவனாவது ஒருவன் எனக்கு மனமே சரியில்லை என்று இப்படி முதுகில் தடவி பார்த்ததில்லை. ஆகவே அங்கே ஏதோ ஒன்று செய்கிறது என்பது பதிவாகிறது. இந்த மன உறுப்பு இயங்குகிறபடியினால்தான் மனிதனுக்கு 6வது அறிவொன்று உண்டு என்று சொன்னார்கள். இது மனிதனுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. மனம் இயங்குகிறபடியால் தான் மனதன் என்ற பெயர் பிறகு மனிதன் என்று ஆயிற்று என்று தமிழறிஞர்கள் சொல்வார்கள். மனம் இயங்க வேண்டும். மனம் இயங்குகிற மனிதனுக்கும் மற்றைய விலங்குகளுக்கும் வித்தியாசம் உண்டு. சில பேர் கேட்பார்கள், அப்படியானால் மற்றைய ஜீவன்களுக்கு மனம் இல்லையா என்றால், உறுப்பு இருக்கும், இயக்கம் இருக்காது. இது தத்துவக்காரர்கள் சொல்லுகிற பதில். ஒரு குருடனுக்கு கண் உண்டா இல்லையா என்றால், கண் என்ற உறுப்பு இருக்கும், பார்வை என்ற இயக்கம் இருக்காது. அதுபோல விலங்குகளுக்கும் அப்படித்தான். அந்த விலங்குகளுக்கு அந்த மனம் என்கின்ற உறுப்பு இருக்கும், அதனுடைய இயக்கம் இருக்காது. ஒரு சில விலங்குகளுக்கு ஒரு துளியளவான மன இயக்கம் இருக்கும். தமிழர்கள் வீட்டு விலங்குகள் என்று எதை வளர்க்க ஆசைப்பட்டார்கள் என்றால், ஓரளவாவது மனம் இயங்குகிற விலங்குகளைத்தான் வீட்டு விலங்குகள் என்று வளர்த்தார்கள். மேற்று நாடுகளிலே மலைப்பாம்பு, புழுமச்சிலந்தி, அப்படி என்ன பூச்சி புழுக்கள் எல்லாம் வளர்க்கிறார்கள். தமிழர்கள் அப்படி வளர்க்கவில்லை. மாடு, நாய் போன்றவை ஓரளவு மனம் இயங்குகிற உறுப்புகள், விலங்குகள். இந்த மனம் இயங்குகிற மனிதனுக்கும் மற்றைய ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒன்று எண்ண பதிவு. மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த பதிவு இல்லை. மனிதன் தன் அனுபவங்களை பதிவாக்கி கொண்டே போகிறான். நேற்று நடந்தது அவனுக்கு இன்றைக்கு தெரிகிறது. ஒன்றை வைத்து இன்னொன்றோடு ஒப்பிட்டு ஒரு தர்க்க அறிவை மனிதனுக்கு மட்டும் கடவுள் கொடுத்தார். இப்போ இதில் ஒரு 5 மாடுகள் போகிறது. அதில் ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது. இந்த மாடு தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அதுக்கு அப்படி என்ன நடக்கிறது என்று தெரியாது.
ஆனால் மனிதர்கள் அப்படி நடந்து போகிறார்கள். அங்கே ஒரு கலவரம் நடக்கிறது. ஒருவன் திரும்பி ஓடி வந்த உடனே எல்லாரும் திரும்பி ஓடுகிறான். ஏன்? அதை வைத்து, ஒன்றை வைத்து இன்னொன்றை கணிக்கிற ஆற்றல் மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிறார். இந்த சிந்தனை ஆற்றலினாலே, ஆராய்ந்து அறிகிற அறிவினாலே மனிதனுக்கு சில தகுதிகள் வந்தன, அல்லது சில இயல்புகள் வந்தன. அந்த இயல்பிலே ஒன்றுதான் அழகுணர்ச்சி என்று நான் நினைக்கிறேன். இந்த அழகுணர்ச்சி என்பது மற்றைய ஜீவராசிகளுக்கு அதிகம் இல்லை. அதிகம் என்ன, இல்லை என்றே சொல்லலாம். ஒரு மாடு தனக்கு துணை தேடுகிற காலத்திலே அந்த உணர்ச்சி வந்துவிட்டால் அது எந்த மாட்டையும் புணரும். இது இயல்பு. ஒரு விலங்கு எந்த விலங்கோடும் சேரும். ஆனால் மனிதன் மட்டும்தான் என்ன உணர்ச்சி வயப்பட்ட காலத்திலேயும் அழகுணர்ச்சியை தேடுகிறான். ஒரு துணை தேவை என்று வந்த பிறகும் அந்த துணை இப்படி இருக்க வேண்டும், இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து தேடுகிற தன்மை மனிதனுக்கு இருக்கிற தனித்தன்மை. அதுபோல எந்த மாடும் எனக்கு அத்தை மகளை பிடிக்கவில்லை, நான் அவளைத்தான் முடிப்பேன் என்று சத்திய பிடிவாதம் பிடிப்பதில்லை. எந்த மாடானாலும் அதற்கு சரி, எந்த ஆடானாலும் ஆட்டுக்கு சரி. அதுபோல எந்த விலங்கும் எனக்கு அழகை கூட்டுவதற்காக நான் நகை போட்டுக் கொள்கிறேன் என்று ஆசைப்படுவதில்லை. அல்லது எந்த விலங்கானாலும் தன்னை அழகுபடுத்துவதற்காக இந்த மேக்கப் பண்ணுகிற இடங்களுக்கெல்லாம் போவதில்லை. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த இயல்பு இருக்கிறது. ஆகவே அழகுணர்ச்சி என்பது மனிதனுக்கு வாய்த்த ஒரு தனித்தகுதி. அந்த அழகுணர்ச்சியாலே வருகிற இன்ப உணர்ச்சி என்பது மனிதனுக்கு இருக்கிற தனித்தகுதி. வெறும் விலங்குகளுக்கு போன்ற அந்த மகிழ்ச்சி அல்ல மனிதனுடைய மகிழ்ச்சி. அழகுணர்ச்சி தேவை. அந்த அழகுணர்ச்சியினாலே அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான். இன்றைக்கு நமக்கு போட்டிருக்கிற தலைப்பிலே மூல நோக்கம், இலக்கியங்களினுடைய மூல நோக்கம் மக்களை மகிழ்விப்பது. மகிழ்வுக்கு நமக்கு என்ன தேவை என்றால் அழகுணர்ச்சி அல்லது சந்தோஷம் தருகிற விஷயங்கள் தேவை. இது மனித வாழ்வினுடைய கட்டாயம். இப்போ மாட்டுக்கு புண்ணாக்க கரைச்சி வச்சா அது சாப்பிட்டு விட்டு போய்விடும், அதுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதை எந்த பாத்திரத்தில் வைத்தாலும் சாப்பிடும். அப்படி அல்ல, மனிதனுக்கு மகிழ்வு வர வேண்டுமானால் அது அழகுணர்ச்சியோடு சேர்ந்து அது இன்ப உணர்ச்சி ஆனால் தான் மனிதன் அதை பூரணமாக அனுபவிக்கிறான். இது நாம் காணுகிறோம். இந்த இயல்பை கொண்டுதான் நம்முடைய புலவர்கள் இலக்கியம் செய்கிற காலத்திலே மனிதர்களுக்காக இலக்கியம் செய்கிறோம். அது ரொம்ப கவனிக்க வேண்டும். வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இலக்கிய முயற்சி என்று ஒன்று இருக்காது. சிந்தனை உள்ள மனிதன் தான் இலக்கியங்களை, தன் அனுபவங்களை பதிவாக்கி அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிட்டு போகிறான். நீங்கள் ஒன்றை கவனித்தால் தெரியும். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு மாடு எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றைய மாடும் இருக்கிறது. அதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அது மனிதன் கெடுத்ததாக வந்திருக்குமே தவிர அதுவாக மாறி இருக்காது. அது இயல்பு. மாடு அப்படியே தான் இருக்கும். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மனிதன் போல இன்றைய மனிதன் இல்லை. ஏனென்றால் மற்றவர்களுடைய அனுபவங்களை பெற்று 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 அவன் மேலே மேலே வளர்ந்து கொண்டும் போகிறான், தேய்ந்து கொண்டும் போகிறான். ஆகவே இந்த இலக்கியம் என்பது மனிதனுக்கு அவசியம் என்று நாம் முடிவு செய்து விட்டால் அது மூல நோக்கத்தோடு திருப்திப்படுமா, அல்லது அது இன்பம் கொடுக்க வேண்டுமா, அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டுமா? அது முக்கியமான கேள்வியாகிறது. ஏனென்றால் நான் சொல்லிவிட்டேன், மகிழ்விப்பது அல்லது சந்தோஷப்படுத்துவது அல்லது அழகுணர்ச்சி தருவது என்பது மனிதனுக்கு வாய்த்த ஒரு தனித்தகுதி. அதை நாம் நிராகரித்து விட்டால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனித்தகுதியை நிராகரிக்கிறோம். அதனால் தான் இலக்கிய புலவர்கள் என்ன செய்கிறார்கள்? இலக்கியங்கள் செய்கிற பொழுது இந்த மகிழ்வுக்கான விஷயங்களை அப்படியே தேர்ந்து தேர்ந்து இலக்கியத்திலே சேர்க்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இலக்கியம் படிப்பதனால என்ன லாபம் பெறுகிறது என்றால் மனம் விரிவடைகிறது. அன்றாடம் வாழ்க்கையிலே ஒரு கொஞ்சமாக பால் வாங்கி அதை காய்ச்சி 10 பேருக்கு பகிர வேணும், அதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் பால் குடிக்கிற நமக்கு இலக்கியத்திலே பால் கடல் என்று படித்த உடனே வாழ்க்கையிலே தான் சந்திக்க முடியவில்லை. இப்படி ஒன்று கேட்டு மனதிலேயாவது இதை சிந்திக்க முடிகிறதே என்று நினைக்கிற பொழுது மனம் விரிகிறது. பொதுவாக மனிதரிடம் உள்ள ஒரு இயல்பு, எதையும் மிகைப்படுத்தி அழகுபடுத்தி பார்த்து அனுபவிப்பென்பது மனிதனுடைய இயல்பு. கடையிலே ஒருவன் போகிறான், ஏதோ ஒரு மீன் வாங்க போனவன், எப்படியப்பா எவ்வளவு மீன் வாங்கினாயா என்று கேட்டால் இவ்வளவு பெரிய மீன் என்கிறான். அது இவ்வளவு பெரிதாகத்தான் இருக்கும். மிகைப்பட சொல்வதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அதனால் தான் புலவர்கள் இலக்கியத்திலே இலக்கியம் பாடுகிற பொழுது அந்த மிகைப்படுதலை மகிழ்ச்சிக்காக செய்திருக்கிறார்கள். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன்.
கம்பன் பாடுகிற பொழுது பாடுகிறான், அயோத்தியிலே சில மாடுகள் வருகின்றன. அந்த மாட்டை பற்றி பாடுகிற பொழுது கம்பன் சொன்னான், அது குளத்திலே குளித்து விட்டு வருகிறதாம். எருமை மாடுகள், கருப்பு நிறமான எருமை மாடுகள் குளத்துக்குள்ளே இருந்து எழும்பி நடந்து வருகின்றன. அந்த அந்த மாடுகளிலே இருந்து நீர்த்துளிகள் சொட்டுகின்றன. கம்பன் அதை பார்த்து விட்டு சொன்னான், ஈர நீர் படிந்து இந்நிலத்தே கார்கள் என்ன வரும் கரு மேதிகள். அந்த மாடுகள் வருகிற பொழுது கருப்பு நிறம் மேகம் போல இருக்கிறது, நீர்த்துளி அதில் இருந்து விழுகிறது, ஆகவே மேகம் போகவே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னான். அந்த எருமை மாடுகள் என்ன நினைக்கிறதாம், ஊரில் இருக்கிறது, குளத்துக்குள்ளே நிற்கிறதல்லவா, குளத்துக்குள்ளே நிற்கிற பொழுது அந்த எருமை மாட்டினுடைய முளையிலே மீன் குஞ்சுகள் பாய்கிற பொழுது அதில் முட்டுகிறதாம். மடியிலே மீன் குஞ்சுகள் முட்டின உடனே தொழுவத்திலே நிற்கிற தன்னுடைய கன்றை நினைத்து அதுதான் முட்டுகிறதோ என்று நினைத்து பாலை போகிற பாதையெல்லாம் பொழிந்து பொழிந்து இந்த பசு போகிறது என்கிறான் கம்பன். ஊரில் உள்ள கன்றுண்ணிட மென்முளை தாரை கொள்ள தலைப்பன சாலையே என்றான். அந்த பாலை வைத்துத்தான் அந்த ஊரிலே நெல் வளருகிறது என்கிறானே, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? இது கம்பனுக்கு தெரியாதா இது பொய் என்று? ஒரு ஊரிலே நெல்லுக்கு பால் விட்டு வளர்க்கிறார்களாம், மனிதர்களுக்கே விட்டு வளர்க்க முடியாத நிலைமை. நெல்லுக்கு பால் விட்டு வளர்த்து அந்த பால் எல்லாம் உயர்ந்து நிற்கிறது என்கிறான். இது பொய் என்று தெரியாமல் புலவர்கள் சொல்லவில்லை. அதுதான் பொய் பிறந்தது புலவர் நாவிலே என்று சொன்னதற்கு காரணம் சில பொய் அழகுதான். பின்னாலே வைரமுத்து சொன்னாரே கவிதைக்கு பொய் அழகு என்று. பொய் அழகுதான். இந்த பொய் மிகையெல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது என்றால், வெறும் கற்பனை என்பது, மிகை கற்பனை என்பது அன்றாடம் வாழ்க்கையிலே வறட்சியை சந்தித்து இருக்கிற நமக்கு மிகையாக இருந்தாலும் இப்படி ஒரு உலகமா என்று நினைக்கிற பொழுது, இப்படி ஒரு உலகம் இருக்குமா என்று நினைக்கிற பொழுது நம் மனதிலே விரிவுண்டாகிறது. வறுமை, துன்பம், ஏழ்மை என்று சொல்லி சொல்லி சுருங்கி கொண்டிருக்கிற இதயத்தை வெறும் கற்பனைகளை சொல்லி விரிய வைக்க செய்த ஒரு பெரிய மகா மந்திரம்தான் இந்த இன்ப நோக்கத்திலே புலவர்கள் படித்த காவியங்கள். ஆகவே ஒரு இலக்கியத்தினுடைய மூல நோக்கம் வெறுமனே அந்த படிக்கிறவர்களுக்கு இன்பத்தை தருகிறது தான் என்று சொன்னாலும் அதை முற்றாக தவறென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சுருங்கிய மனதை விரிய பண்ணுவதுதான் இலக்கியத்தினுடைய நோக்கம் என்று சொன்னேன். மகிழ்வு தரும்படி பொய்களை சொன்னால் கூட இதயம் விரிகிறது என்றால் அதையே ஏன் மூல நோக்கமாக கொள்ளக்கூடாது என்று இவர்கள் கேட்கிறார்கள். இது இவர்களுடைய கேள்வி. இது மட்டும் போதுமா? இது இவர்களுடைய கேள்வி. ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டார். தேனை என்ன செய்கிறோம்? மருந்துகளோடு தேனை கலந்து கொடுக்கிறோம். நோக்கம் என்னவென்று கேட்டால், அந்த தேனோடு மருந்து கலந்து கொடுக்கப்படுகிற பொழுது அந்த தேன் மருந்தை உட்கொள்ள செய்கிறது. மகிழ்வு என்ற ஒன்று இல்லாவிட்டால் புலவர்கள் சொல்ல நினைத்த அறச்செய்திகள் படிக்கிறவர்களுக்குள்ளே போயிருக்குமா? நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், பசி இல்லாதவனுக்கு போடுகிற உணவு பாந்தியாக வெளியிலே வந்துவிடும். முதல் பசிக்க செய்ய வேண்டும், அதற்கு பிறகுதான் உணவு கொடுக்க வேண்டும். இந்த மகிழ்வு செய்திகள் எல்லாம் இலக்கியங்களிலே வருகிற கற்பனை செய்திகள், வர்ணனை செய்திகள் எல்லாம் இருக்கிறதே, என்ன செய்வதென்றால் படிக்க தூண்டுகிற விஷயம். அது இல்லாவிட்டால் வெறுமனே கம்பன் நினைத்திருந்தால் ராமன் சீதை ராவணன் என்ற கதையோடு கதை முடித்திருக்கலாம். இவ்வளவு புனைதல் எல்லாம் எதற்கு என்று கேட்டால் ரசிக்க தூண்டுகிற விஷயம். ஒரு பெண் பார்க்க போகிறீர்கள், உங்களுக்கு நோக்கம் என்ன? பெண்ணை பார்ப்பது தானே. ஏன் எந்த பெண் பார்த்தலிலையும் பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணி நகைகள் பூட்டி பூமாலை வைத்து ஏன் காட்டுகிறார்கள்? முதல் நீ அவளை உள்வாங்க வேண்டுமானால் அவளுடைய அழகு உன்னை ஈர்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவளை நீ உள்வாங்க முடியும். ஆகவே அழகூட்டுதல் என்பது, மகிழ்ச்சிக்காக அழகூட்டுதல் என்பது இலக்கியங்களுடைய நோக்கங்களில் ஒன்று என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதே உதாரணத்தை ஐயா சொன்னார்களே, தேனே மருந்தாகும் என்றார்கள். அற்புதமான ஒரு வாதம். நான் சொல்லுகிறேன், தேனே மருந்தாகும் என்று அவர்கள் சொன்னதை நான் முடிவிலே பார்க்கிறேன். இப்போ ஒரு நோக்கம் சரி, மகிழ்விப்பது. அந்த மகிழ்விப்பதன் மூலம் ஒரு செய்தியை உள்ளே அனுப்புவதென்றால் மகிழ்வித்தல் இல்லாவிட்டால் அந்த செய்தி உள்ளே போகாது. ஆகவே மகிழ்வித்தல் தான் மூல நோக்கம் என்கிறார்கள் இவர்கள். ராமலிங்கம் ஐயா அவர்கள் அதற்கு மாற்றான ஒரு உதாரணம் எடுத்தார்கள். சாப்பாடு. ஏன் சாப்பிடுகிறோம்? உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுகிறோம். அதை தவிர வேறு நோக்கம் உண்டா? உடம்பு இயங்க வேண்டும். இயங்க வேண்டுமானால் அதற்கு சத்து சேர வேண்டும். சத்து சேர வேண்டுமானால் உணவை உண்ண வேண்டும். இதுதான் நோக்கம். ஆனால் அப்படியானால்
தனியே இந்த விட்டமின் பில்ஸ்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போட்டு சாப்பிட்டு உடம்பு சத்தேற்றி விடலாமே, ஏன் சாப்பாடு என்று கேட்டால், சத்தை தனியே நீங்கள் கொடுத்தால் எவனும் தின்ன மாட்டான், அதை சுவையூட்டி கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அறுசுவை உணவு என்று சொல்கிறோமே, இந்த 6 சுவை ஊட்டப்படுகிற பொழுது சுவைக்காகத்தான் சாப்பிடுகிறோம், சாப்பாட்டை சுவைக்காகத்தான் சாப்பிடுகிறோம். ஆனால் வெறும் சுவைக்காக சாப்பிடுவதில்லை. அந்த சுவைக்கு உள்ளே அந்த சுவையோடு சேர்ந்து நமக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்து போவதற்கு சுவை ஒரு வழிகாட்டியே தவிர சுவை மட்டும் நோக்கம் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், நம் தமிழர்களுடைய பெருமை, அந்த சுவையிலே கசக்கிற சுவையையும் சேர்த்து கொண்டார்கள். 6 சுவையிலே கசப்பும் ஒன்று. கசப்பு சுவையா? கசப்பு சுவையா? மேற்கு நாட்டவர்கள் இதை ஒத்துக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. பாவக்காய் என்பது பெரும் கசப்பு, அதை ஒரு சுவையாக ஆக்கி அதுவும் உன் உடம்புக்குள்ளே ஏற வேண்டும் என்று ஏற்றுகிறார்களே, அதை சாப்பிடவே முடியாது. ஆனால் சில பேர் சமைத்தால் பாவக்காயே ரொம்ப தேவாமிர்தமாக இனிக்கும். அப்ப இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சுவையான உணவுகளை விட இத்தகைய கசப்பான உணவுகள் உடம்புக்கு ஆரோக்கியமானவை. அப்ப இந்த உணவை எப்படி ஏற்றுவது? சுவையூட்டி ஏற்றி இருக்கிறார்கள். இவ்வளவுதான் அடிப்படை. இந்த 2 பேர் சொன்ன உவமை எனக்கு போதும் என்று நினைக்கிறேன். பல செய்திகளை சொன்னார்கள். இப்போ இந்த சுவையூட்டி உள்ளே அனுப்புகிற விஷயம் முக்கியமா அல்லது உள்ளே அனுப்புகிற விஷயம் முக்கியமா? இதுதான் கேள்வி. நல்ல சத்தான உணவை சுவையாலே உள்ளே அனுப்புகிறோம். இப்போ அனுப்புவதற்கு கருவியாக பயன்பட்ட சுவை முக்கியமா, உள்ளே சென்ற அந்த சத்து முக்கியமா? இதுதான் கேள்வி. இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இது பல விஷயம் சொல்ல வேண்டிய விஷயத்தை மிகச் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவும் தான். புலவர்கள் காவியங்கள் படைத்தார்கள், விரிந்த காவியங்கள். கம்பன் 10,000 சொச்ச பாடல் படைத்தான். அதுபோல பின்னாலே வந்த புலவர்கள் எல்லாருமே, பாரத புலவர் நிறைய 4,000 சொச்ச பாடல் தமிழிலே படித்தார். இத்தனை பாடல்களிலே வர்ணனை, அழகு, கற்பனை இவையெல்லாம் படிக்க படிக்க இன்பம் தருபவை. என் மனதுக்குள்ளே எத்தனையோ செய்திகள் ஓடுகின்றன, அந்த இன்பத்தை காட்டலாமா என்று நேரம் இல்லை, விட்டு விடுவோம். என்னவென்றால் அந்த சுவை என்ற ஒன்று, இனிமை என்ற ஒன்று, சந்தோஷம் என்ற ஒன்று வருகிறதே, இதெல்லாம் கம்பன் படைக்கிறான். ஆனால் நம் சான்றோர்கள், தமிழ் சான்றோர்கள் என்ன சொன்னார்கள்? தமிழிலே பாவிகம் என்று ஒரு சொல் இருக்கிறது. பல சொற்கள் தமிழிலே மெல்ல 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 இறந்து கொண்டு வருகிறது. ஒரு பெரிய காவியம் செய்திருக்கிறான். இந்த காவியத்தினுடைய சொல்ல வந்த செய்தியை ஒரு வரியில் சொல். இப்போ இந்த சினிமாவில் எல்லாம் அதை பயன்படுத்துகிறார்கள். 1 லைனில் பேசு, கதையை சொல்லு, அதுக்கு பிறகு விரிவா சொல்லு. இந்த ஒரு லைனில் சொல்ற கதை இருக்கிறதே, அதை பாவிகம் என்பார்கள் தமிழிலே. இந்த மொத்த கதையிலே கம்பன் சொல்ல வந்த விஷயம் என்ன? 10,000 சொச்ச பாட்டிலே கம்பன் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், நம் சான்றோர்கள், இது நான் சொல்லவில்லை, நம் சான்றோர்கள் சொன்னார்கள், ஒரே வரியிலே சொன்னார்கள், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதுதான் நோக்கம். 4,000 சொச்ச பாடலிலே படித்தார்களே பாரதத்தை, இதனுடைய பாவிகம் என்ன என்று கேட்டவுடனே நம் பெரியவர்கள் சொன்னார்கள், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும். ஒரே வரி, இதுதான் காவியம். ராமாயண கதை முழுவதும் இதுதான். அறத்து நீ என்னதான் செய்தாலும் அறம்தான் வெல்லப் போகிறது, நீ எவ்வளவு கெட்டித்தனம் பண்ணினாலும் பாவம் தோற்கப் போகிறது. பாரதத்தினுடைய செய்தி என்ன தெரியுமா? அதே செய்திதான். எப்பொழுதும் பாவம் பெரிய விரிவாக தன்னை காட்சி கொடுக்கும், தர்மம் கொஞ்சமாகத்தான் இருக்கும். ஆனால் முடிவிலே தர்மம் தான் வெல்லும், பாவம் தோற்று போகும். நான் எப்பொழுதும் சொல்வேன், வேறொரு சான்றும் தேவையில்லை. பாவத்தாலேயே உழைத்து, பாவத்தாலேயே பணம் சேர்த்து, பாவத்தாலேயே பதவிகள் பெற்று சமூகத்தின் பெரிய மனிதர்களாக இருக்கிறவர்கள் எவராவது துணிந்து வந்து மேடையிலே நான் பாவத்தால் தான் இன்றைக்கு நிற்கிறேன் என்று சொல்கிறார்களா? மேடைக்கு வந்து விட்டால் நான் தர்ம பிரபு என்று சொல்ல போல காட்ட விரும்புகிறார்களே, என்ன காரணம்? அதுதான் தர்மத்தின் வெற்றி. பாவம் செய்கிறவன் கூட தன்னை தர்மவானாகத்தான் காட்ட நினைக்கிறான். ஆகவே நீ பாவத்தை எவ்வளவு செய்தாலும் தர்மம் வெல்லும் என்று சொன்னது பாரதம். அப்போ பாவிகம் என்பது எந்த காவியத்தை பார்த்தாலும், இளங்கோவடிகளை பார்த்தால் அவர் 3 அடிகளிலே சொன்னார். அப்போ எல்லார் சொல்லுகிற பாவிகத்திலும் இன்பம் தருவது எங்கள் நோக்கம் இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இன்பத்தை நிறைய சேர்த்திருக்கிறார்கள். உணவுக்கு எப்படி சுவையூட்டி அதை உள்ளே அனுப்ப முயற்சித்தார்களோ அப்படி முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் நோக்கம் என்ன என்று கேட்ட பொழுது எல்லா புலவனும் அந்த நோக்கமாக சொல்வது மானுட குலத்தை உய்விப்பதே தவிர மகிழ்விப்பது இல்லை என்றபடியால் இலக்கியங்களுடைய மூல நோக்கம், நிச்சயமாக சொல்கிறேன், இலக்கியங்களுடைய நோக்கங்களிலே ஒன்று மகிழ்வு.
அது அவாந்தர பயனே தவிர மூல பயன் இல்லை. மூல பயன் என்பது மானுட குலத்தை உய்விப்பதுதான் என்பதை கூறி தீர்ப்பாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.